ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது புளிச்ச மாவு. ஸோ புளிச்ச மாவு எதுக்கு வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. இங்கே பாருங்கள், மார்னிங் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. தேய்ச்சி கூட காட்டுறேன் பாருங்கள். கையில் ஒட்டவே இல்லை, மாவு ட்ரை ஆகலைன்னா ஒட்டியிருக்கோம்ல. இப்போ தேய்ச்சி வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு, அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புளிச்ச மாவை முட்டு போடுறதுனால கரையும் போகாது, எண்ணெய் பிசு மட்டும் தான் போகுது. இங்க பாருங்க, ரொம்ப பிசு பிசுப்பா இருந்துச்சு, எண்ணெய் பிசு போயிடுச்சு. ஆக்சுவலா இதுக்கு வந்து பேக்கிங் சோடாவையும் சேர்த்து அப்ளை பண்ணி ஊற வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணோம்னா போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு வந்து ரிசல்ட்ல நான் சொல்றேன், புளிச்ச மாவுல மட்டுமே கரையும் போகாது, ஓன்லி எண்ணெய் பிசு மட்டும்தான் போகும்.